الحمد لله رافع الدرجات لمن انخفض لجلاله وفاتح البركات لمن انتصب لشكر إفضاله والصلاة والسلام على من مدت عليه الفصاحة رواقها وشدت به البلاغة نطاقها وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى في تنزيله المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فكلا أخذنا بذنبه فمنهم من أرسلنا عليه حاصبا ومنهم من أخذته الصيحة ومنهم من خسفنا به الأرض ومنهم من أغرقنا وما كان الله ليظلمهم ولكن كانوا أنفسهم يظلمون. صدق الله العلي العظيم. இந்த முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் மீடேற்றமும் கண்மணியான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை முற்றுமுழுதாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுஉத் தாபிஈன்கள் மீதிலும், அவர்களை உண்மையான முறையில் பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற ஆசையுடன் வாழக்கூடிய உண்மையான முஃமின்கள், முத்தகீன்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இந்த குறுகிய கால வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்கள் எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும், எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தடுத்திருக்கின்றானோ அந்த விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதற்கல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ். ஆரம்பமாக இன்று இந்த மஸ்ஜிதுக்கு வரும்பொழுது இந்த மஸ்ஜிதினுடைய அந்த கீழ்த்தட்டினுடைய அந்த வித்தியாசம், இந்த புனர் நிர்மாணத்தை காணும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்காக வேண்டி இவ்வளவு செலவழித்து இதனை அலங்கரிப்பது என்பது உண்மையிலே ஈமானின் ஒரு அடையாளம் என்பது ஒரு மறுக்க முடியாத ஒரு விடயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறினார்கள், மம்பனா மஸ்ஜிதன் லில்லாஹ் வலவ் கமிஃஹஸி கதாத்தின். அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் ஒரு மஸ்ஜிதை கட்டுகின்றார்களோ அது புறாவின் கூட்டளவாக இருந்தாலும் சரி, நபி அவங்க சொன்னாங்க, வலவ் கமிஃஹஸி கதாத்தின், ஒரு புறாவினுடைய கூட்டளவு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்காக வேண்டி செலவழித்தாலும் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அவருக்காக வேண்டி அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால நாங்கள் மஸ்ஜிதுக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய ஒரு ரூபாயாக இருந்தாலும் கூட அதனுடைய பிரதி கூலி எங்களுடைய மௌத்துக்கு முன்னால் காட்டப்படும் பொழுது மிகவும் பிரமாண்டதானதாக, எங்களே ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடியதாகத்தான் இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எப்படி இந்த மஸ்ஜிதுடைய தோற்றத்தை அலங்கரித்திருக்கின்றானோ இதே போன்று இந்த மஹல்லா வாசிகளுடைய உள்ரங்கம் வெளிரங்கம் அனைத்தையும் அல்லாஹ் அழகானதாக சீரானதாக ஆக்கித்தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய குத்துபாவுடைய தலைப்புக்கு செல்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் இன்று ஒரு பொறுமதியான விலை மதிப்பற்ற எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு விருந்தாளியை எதிர்பார்த்தவர்களாக இன்று நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் எங்களுக்கு ஹயாத்தை நீளமாக்கி தர வேண்டும். அல்லாஹ் ஹயாத்தை போட்டிருந்தால் பெரும்பாலும் வார புதன்கிழமை ரமதானாக இருக்கலாம். ரமதானுக்கு முன்னால் இது கடைசி குத்துபாவாக இருக்கும். ரமதானுக்கு முன்னால் ஷாபானிலே. கண்ணியமானவர்களே, எப்படிப்பட்ட விருந்தாளியை எதிர்பார்த்திருக்கின்றோம். இன்று எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் எங்களுடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருவதாக இருந்தால்
அவருடைய அந்த ஒவ்வொரு விருந்தாளை கவனிக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் இருக்கின்றது மனிதன் என்ற அடிப்படையிலே. ஒருவர் வருவதன் காரணமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடத்தில் அவர் என்னுடைய வீட்டுக்கு வருவதின் காரணமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்று ஒருவர் வருவதாக இருந்தால் எங்களுடைய அந்த விருந்துபசாரம் எவ்வாறு இருக்கும் அது எங்களுக்கு எல்லாம் தெரியும். கண்ணியமானவர்களே, இந்த ரமலான் என்பது எப்படிப்பட்ட விருந்தாளி தெரியுமா? ரஹ்மத், மக்ஃபிரத், பரக்கத் போன்ற விலை மதிப்பற்ற பொருள்களை எங்களுடைய வீட்டுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு வருவது மாத்திரமல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நஷ்டம், கஷ்டம், சஞ்சலம், பாவம் போன்ற எல்லா விதமான மோசமான விடயங்களை எடுத்துக்கொண்டு சொல்லக்கூடிய ஒரு விருந்தாளியை முன்னோக்கி கொண்டிருக்கின்றோம். கேக் வாங்கி கொண்டு வருவாங்க, வாழைப்பழம் வாங்கி கொண்டு வருவாங்க, அது ஒரு பேட்டர்ன். இது எப்படிப்பட்ட விருந்தாளி? நலவுகள், எண்ணற்ற நலவுகளை கொண்டு வந்து எங்களிடத்திலிருந்து பிரியும் பொழுது நாங்கள் வெறுக்கக்கூடிய, எங்களுடைய வாழ்க்கையை குட்டிச்சுவராக்கக்கூடிய விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கலட்டி எடுத்து கொண்டு போகக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு விருந்தாளி எங்களை முன்னோக்கி கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அதனை எவ்வாறு வரவேற்க வேண்டும், அதனை அந்த விருந்தாளியை விருந்து உபசரிப்பதற்குரிய எப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, யத்தகாரபு ஸமான், காலம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் கிட்டியாரும் பொழுது காலங்கள் வேகமாக செல்லும். யத்தகாரபு ஸமான், இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், போன ரமலான்ல இந்த மஸ்ஜிதில் இஃப்தாருடைய நிகழ்ச்சிகள், தராவீஹுடைய நிகழ்ச்சிகள் நடந்தது இன்னும் மறக்கல்ல. ஆனா அதுக்குள்ள அடுத்த ரமலானுடைய அந்த மாதத்தில் காலெடுத்து வைக்க போகின்றோம். இப்படியே கலைஞ்சு கொண்டு போகும். கண்ணியமானவர்களே, இந்த ஹுத்பாவில் பேசுவோம், அடுத்த ஹுத்பா ரமதான் முடிய கிட்டே தான் அடுத்த மாதத்துடைய ஹுத்பா வரும். கண்ணியமானவர்களே, இப்படி வேகமாக சென்று கொண்டிருக்கும். ஆனால் கடந்து செல்லக்கூடிய, எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து செல்லக்கூடிய அந்த விலை மதிப்பட்ட இந்த விருந்தாளியை நாங்கள் வீணாக அனுப்பிவிடக் கூடாது. நஷ்டம். எப்படிப்பட்ட விலை மதிப்பற்ற பாக்கியங்களை அது எங்களுக்கு எடுத்து வருகின்றது. எனவே கண்ணியமானவர்களை, திட்டம் போட வேண்டும். இந்த ரமதானிலே குர்ஆனுடைய தொடர்பு தூரமாகிவிடக் கூடாது. ரமதான் என்றாலே ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் அது எப்படிப்பட்டது என்றால் அதிலே ரமதான் அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் அதிலே தான் குர்ஆன் இறங்கியது என்று முதலாவது ரமதானுடைய தன்மையை அல்லாஹ் குர்ஆன்ல குர்ஆனை சம்பந்தப்படுத்தி தான் அந்த மாதத்தை அல்லாஹ் மென்ஷன் பண்றான். கண்ணியமானவர்களே, அதனால திட்டம் போட வேண்டும். ஏண்ட வாழ்க்கையில நான் முன்னேறுவதற்கு என்னென்ன தேவை இருக்கிறது, குர்ஆனுடைய தொடர்பு என்ன எனக்கும் குர்ஆனுக்கும். ரமதான் குர்ஆனுடைய மாதம். சுப்ஹானல்லாஹ். எங்களுடைய மத்ஹபுடைய இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய குர்ஆனுடைய விருது எவ்வாறு இருந்தது, ஒவ்வொரு நாளும் ஒரு ஹத்மா முடிப்பார்கள். ஒரு நாள் ஒரு ஜுஸு இல்ல, ஒரு நாள் ஒரு குர்ஆன் முடிப்பார்கள் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் அந்த ரமதானுடைய மாதத்தில் ஒவ்வொரு நாளும் 2 ஹத்மாக்கள் முடிப்பார்கள். 2 குர்ஆனை முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அபு அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பம், அவருடைய சகோதரி அழுந்து கொண்டிருக்கிறாங்க. அருகாமையில் இருந்து கேட்கிறாங்க சகோதரியை பார்த்து, சகோதரியே ஏன் அழுகின்றாய்? உங்களுடைய உலகத்தை விட்டு பிரியக்கூடிய இந்த தருணத்தை நினைத்து அழுகின்றேன். சொன்னாங்க, நீ எனக்கா வேண்டிய அழத்தேவல்ல, அதோ பார் வீட்டில் ஒரு மூளையை காட்டி சொன்னாங்க, அந்த மூளையை பார்த்துக்கோ, அந்த மூளையில மட்டும் நான் 14,000 குர்ஆன்களை ஓதி முடித்திருக்கின்றேன். அந்த வீட்டுடைய ஓரத்தில் 14,000 குர்ஆன்களை நான் ஓதி முடித்திருக்கின்றேன். அதனால் ஏண்ட மர்மையோடைய வாழ்க்கையை பத்தி நீ அழத்தேவல்ல, நீ என்ன நினைச்சு அழத்தேவல்ல, ஓண்ட வாழ்க்கைக்கு இது போன்ற விடயங்களை சேகரிக்கக்கூடிய விடயத்தில் நீ ஈடுபடுவாயாக என்று சொல்றேன் என்று சொன்னா, கடைசி தருணத்தில் அப்படிப்பட்ட தைரியத்தை கொடுத்த ஆயுதம் எது? திருக்குர்ஆன். அந்த குர்ஆன் தான் அந்த தைரியத்தை வாழ்க்கையில் கொடுத்தது. இல்லாம சொல்லேலுமா? எங்களுக்கு கொஞ்சம் நெஞ்சுள்ளு குத்தக்குள்ள எத்தனை யோசனை வருது. கொஞ்சம் இடது கை வலிச்சா நெஞ்சில கொஞ்சம் குத்தினா எத்தனை பயம், எத்தனை யோசனை. அடே என்ற நிலைமை
எல்லாம் செஞ்சு வச்சிருனா, கடன் அளிக்கா, என்ன மனைவி மக்கள் புள்ள குட்டிகள், கொஞ்சம் ஒரு நெஞ்சில ஒரு குத்தக்கூடிய ஒரு வலிக்கு எவ்வளவு பெரிய சிந்தனைகள் பயங்கள் ஏற்படுது. கண்ணியமானவர்களே, மௌத்து உறுதி, இன்னும் சற்று நேரத்தில் நான் இந்த வாழ்க்கையை முடித்துக் கொண்டு என்னுடைய கபருக்கு நான் காலெடுத்து வைக்கப் போகின்றேன் என்ற தெரிந்த தருணத்தில் மார்பு தட்டி நான் பயப்பட தேவையில்லை என்று கூறுவதாக இருந்தால் அந்த குர்ஆன் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தியது கண்ணியமானவர்களே. ஏன் உங்களோட தொடர்பு என்ன குர்ஆனோட? பேசக்கூடிய எனக்கும் சேர்த்துத்தான் நான் கூறுகின்றேன். அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் எங்களுடைய முன்னட்டி ரோமங்களை பிடித்து ஹைரின் பக்கம், நலவுகளின் பக்கம் அல்லாஹ் எங்களை சேர்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, எங்களோட தொடர்பு என்ன குர்ஆனோடு? கைசேதமான நிலைமை என்ன தெரியுமா? நாங்க நினைச்சு கொண்டிருக்கின்றோம் இந்த குர்ஆன் என்றது மதரசால் ஓதுற பிள்ளைகளுக்கும் ஹாஃபிஸ்மார்களுக்கும் உலமாக்களுக்கும் தான் சொல்லி நாங்க நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, நான் சொன்னவங்க எல்லாம் மதரசாக்கள் ஓதி கொடுத்த ஆக்கள் இல்ல, பொதுமக்கள், சாதாரண மக்களுடைய நிலைமைகள். எல்லாருமே பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் தனக்கு நியத்து வைத்து ஒரு இடத்துல கபரை தோண்டி, இந்த கபர் இந்த இடத்தில் தான் நான் அடங்கப்பட வேண்டும் என்பதாக நினைத்து அந்த கபரை தோண்டி அந்த கபருள்ளுக்கு இறங்கி ஒரு ஹத்மா முடித்தார்கள். கபருள்ளுக்கு உட்கார்ந்து, அந்த கபருள்ளுக்கு உட்கார்ந்து ஒரு குர்ஆனை ஓதி முடித்தார்கள் பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். எப்படிப்பட்ட வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள்! சுப்ஹானல்லாஹ். சில பெரியார்கள் 14,000 குர்ஆன்கள் மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் கூறுகின்றார்கள். என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம், 14,000 குர்ஆன்கள் நான் ஓதி முடித்திருக்கின்றேன். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு இரவில் ஒரு ஹத்மா முடிப்பார்கள். சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இன்னும் லிஸ்ட் போட்டுக்கொண்டே போயிலும் பெரியார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பெரியார்கள், இன்னும் தாபிஈன்களும் அதிகமான பேர்கள் இருக்கின்றார்கள். 2 ரகாத்துகளில் ஒரு குர்ஆனை ஓதி முடித்தவர்கள். வெறுமனே 2 ரகாத்துகளில் ஒரு குர்ஆனை ஓதி முடித்திருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, போன கிழமை கூட எங்கட மதரசாலையும் ஒரு வைபவம் நடந்தது. கிட்டத்தட்ட 11 ஹாஃபிஸ்கள் ஒரே நாளில் குர்ஆனை ஓதி முடித்தார்கள். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஆஷ்மியா மதரசால போன கிழமை உங்களுடைய மாணவர்களில் 11 மாணவர்கள் முந்தைய நாள் அசருக்கு உட்கார்ந்து, முன்றைய நாள் அசருக்கு 2:30 போல் ஆரம்பித்து அடுத்த நாள் லுஹருக்கு பின்னால் ஓதி முடித்தார்கள். அவர்களுடைய அந்த வைபவம் அழகான முறையில், சீரான முறையில், சிறப்பான முறையில் நடந்தேறியது. ஒரே நாள்ல குர்ஆனை ஓதி முடித்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, இப்படியெல்லாம் மக்களுடன் தொடர்பு குர்ஆனுடன் இருக்கிறது. மாரூஃப் ஹஸ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். ஹாஷிமியாவின் முன்னாள் அவர்கள் தான் ஹாஷிமியாவுடைய மதரசாவுடைய ஆரம்பம் பிரின்சிபல். அவர்கள் வஃபாத்துக்கு பின்னால போன வருடத்துக்கு முதல் வருடம் அவர்களுக்காக வேண்டி நியத் வைக்கப்பட்டு குர்ஆன் ஓதப்பட்டு கிட்டத்தட்ட 2 கிழமைகளுக்கு முன்னால மஷூரா எடுக்கப்பட்டு, அந்த அவருடைய வருடம் பூர்த்தி ஆகுதுன்னு சொல்லி மஷூரா எடுக்கப்பட்டு 2 கிழமைக்கு முன்னால எல்லாம் எங்களுடைய ஹாஷ்மியா மதரசால வெளியாகிய எல்லா மதரசாக்களுக்கும், எந்தெந்த மதரசாக்களில் ஓதி கொடுத்து கொண்டிருக்கின்றார்களோ ஓதுகின்றார்களோ எல்லா பிள்ளைகளுக்கும் ஹாஷ்மிகளுக்கு அறிவித்து அவர்களுடைய மதரசாக்களில் கம்போடியாவிலும் ஓதப்பட்டது, மலேசியாவிலும் ஓதப்பட்டது, ஜோர்தானிலே, பலஸ்தீனிலே ஓதப்பட்டன. இது போன்ற எல்லா மதரசாக்களையும் ஓதப்பட்டு கிட்டத்தட்ட 2 கிழமைகளுக்கு உள்ளால 3000 சச்சம் குர்ஆன்கள் ஓதி முடிக்கப்பட்டது. 2 கிழமையுள்ள கபர் எப்படி பிரகாசமாக இருக்கும்! கண்ணியமானவர்களே, மௌத்துக்கு பின்னால இது போன்ற விடயங்களில் தான் நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். எங்களோட மௌத்தோடு எங்களோட சப்ஜெக்ட் எல்லாம் முடிஞ்சு என்ற வாழ்க்கை வாழக்கூடாது. கண்ணியமானவர்களே, மௌத்தா போறாரு, அவர்களுடைய மாணவர்களின் மூலம், அவர்கள் உருவாக்கியவர்களின் மூலம், அவர்களுடைய முயற்சியால் உருவாகியவர்களின் மூலம், அவர்கள் நினைச்சு பார்க்காத நேரத்தில் 3000 குர்ஆன்களுடைய நன்மைகள் கபருக்கு வந்து சேருது என்று சொன்னா எப்படிப்பட்ட முயற்சி! கண்ணியமானவர்களே, எதன் காரணமாக கிடைத்தது? குர்ஆனுடைய தொடர்பு. குர்ஆனுடைய தொடர்பு.
எனவே கண்ணியமானவர்களே, இந்த மாதத்தை நாங்கள் வந்தது போனது என்று சொல்லிவிட்டு விடக்கூடாது. எவ்வளவு சொன்னாலும் மனிதர்களாகி நாங்கள் பலகீனமானவர்கள் தான். எங்களுக்கு அந்த நாள் வந்தோன்னு எங்களுக்கு விளங்குறது இல்லை. நான் எங்களோட பிசினஸ்ல எங்களுடைய உலக விஷயங்கள்ல எந்த மாற்றத்தையும் இந்த ரமதானுக்காக வேண்டி நாங்க என்ன செய்யல, மாத்திரத்துக்கு ரெடி இல்ல. பெரியார்களுடைய நிலைமை எவ்வாறு இருந்தது? அத்தா இப்னு அபி ரபாஹ் நினைக்கின்றவர்கள் கூறுகின்றார்கள், 6 மாத காலங்களாக நாங்கள் ரமதானை அடைய வைப்பாயாக என்ற துஆவிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருப்போம். மீதி 6 அந்த ரமதான் முடிஞ்சு மீதமுள்ள மாதங்கள் வருஷத்துல எல்லாம் அந்த வந்து சென்ற ரமதானை ஏற்றுக்கொள்வாயாக என்ற துஆல நாங்க கழிப்போம் என்று சொன்னாங்க. சுருக்கம், வாழ்க்கையில முழு வாழ்க்கையும் ரமதானுடைய சிந்தனை, முழு வாழ்க்கையும் ரமதானுடைய சிந்தனை. வருவதற்கு முன்னாலே அல்லாஹ் அந்த ரமதானை விட்டு மஹ்ரூமாக்கி விடாதே என்ற பயம், வந்து கழிந்ததன் பின்னாலே அல்லாஹ் நான் கழித்த அந்த ரமதானை ஏற்றுக்கொள்வாயாக என்ற ஏக்கம், அதிலே தான் வாழ்க்கை போகுது. கண்ணியமானவர்களே, லேசான மாதம் கிடையாது, லேசான மாதம் கிடையாது. ஷஹீதுடைய அந்தஸ்து என்ன? ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? அவர் போர்க்களத்தில் சென்று வெட்டப்பட்டு ஒரு துளி இரத்தம் கீழே பூமியை தொடுவதற்கு முன்னால் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு போகும். அடுத்த ஒவ்வொரு சொட்டுக்கும் சொர்க்கத்தில் ஒரு அந்தஸ்து கொடுக்கப்படும். இதுதான் ஷஹீதுடைய அந்தஸ்து. இதனை கல்பில் வைத்துக் கொண்டு அடுத்த பகுதியை கேட்போம். மதீனாவுக்கு 2 சஹாபாக்கள் வருகின்றார்கள். வந்த சஹாபாக்கள்ல ஒரு சஹாபி, ஒரு மனிதர் என்ன செய்யறார்? அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு மரணிச்சிடுறாரு. நான் சொன்ன அந்த அந்தஸ்து அவருக்கு கிடைக்குமா இல்லையா? அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு மரணிச்சிடுறாரு. அந்த ரெண்டு பேரும் ஒன்றுக்கு தான் வந்தாங்க மதீனாவுக்கு. இப்ப ஒரு சஹாபி போயிட்டு மரணிச்சிடுறாரு. அடுத்தவர் என்ன செஞ்சாரு? 1 வருடங்களுக்கு பின்னால மூத்தா போறாரு. 1 வருடத்துக்கு பின்னால மூத்தா போறாரு. ஒரு சஹாபி கனவுரை காண்றாரு. அந்த அல்லாஹ்வுடைய பாதையில போன அந்த மனிதரை விட அவசரமாக 1 வருடத்துக்கு பின்னால் மூத்தா போன மனிதர் சொர்க்கத்துக்கு போறார். இந்த விடயத்தை அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கூறிய பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவர் 1 வருடம் கூடயா தொழவில்லையா? அவர் 1 ரமதான் அவரை விட அதிகமா நோன்பு நோக்கல்லையா? அவருக்கு கிடைக்காத 1 ரமதான் இவருக்கு கிடைத்திருக்கின்றது அல்லவா? அதனுடைய பாக்கியத்தை மட்டிட முடியுமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு உயிர் தியாகம் செஞ்ச அந்த மனிதனை விட 1 ரமதானை சரியா பயன்படுத்தியவர் முன்னால சொர்க்கம் போறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம் கண்ணியமானவர்களே. அப்படிப்பட்ட ஒரு ரமதான வெறுமனே வௌத்துக்கு சாப்பாடு போடாமல் இருப்பதிலேயும், வெறுமனே பசியில ஈரத்திலே மட்டும் கழிச்சிட்டு அனுப்பிட்டா என்ன ஐக்கியங்களுக்கு? தெளிவாக இந்த ஹதீஸை நாங்கள் ஆணித்தரமா பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி, யார் வீண் பேச்சுக்களையும் வீண் விடயங்களையும் விட்டு ரமதானிலே தவிர்ந்து கொள்ளவில்லையோ, யார் வீண் பேச்சுகளையும் வீண் விடயங்களையும் விட்டு ரமதானிலே தவிர்ந்து கொள்ளவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அய்யதஅ தஆமஹு வ ஷராபஹு, அவர் அவருடைய சாப்பாட்டை விடுவதிலும் அவருடைய குடிப்பை விடுவதிலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது நபி அவங்க சொன்னாங்க. ரமதானை ஒரு பக்கம் சிறப்பாக்கி அல்லாஹ் 6 மாதங்களுக்கு முன்பதாகவே இந்த ரமதானுக்காக வேண்டி சொர்க்கத்தை அல்லாஹ் அலங்கரித்து வைத்திருக்கின்றான். ஹதீஸ்ல வருது, இன்னல் ஜன்னத்தல துபக்கர் வ துஸையினு மினல் ஹவுலி இலல் ஹவுலி லிஷஹ்ரி ரமதான். ரமதானுடைய மாதத்துக்காக வேண்டி சுவர்க்கம் 6 மாதத்துக்கு வருடத்துடைய ஆரம்பத்திலிருந்தே வாசனை திரவியங்கள் எல்லாம் போடப்பட்டு அலங்கரிக்கப்படுகிறது மலாய்க்காமார்களை கொண்டு. எதற்காக வேண்டி? ரமதானுடைய மாதத்துக்காக வேண்டி. யாருக்கு இந்த சொர்க்கம்? மலாய்க்காமார்களுக்கா? இந்த ரமதான் யாருக்கு பிரயோஜனத்தை அளிக்கக்கூடியது? மலக்குமார்களுக்கா அல்லது நபிமார்களுக்கா அல்லது ஏனைய உம்மத்துக்கா? யாருக்கும் இல்ல. எங்களுக்குத்தான் இந்த ரமதான் சிறப்பாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏற்பாடு எங்களுக்காக வேண்டி. அப்படி இருக்க 6 மாதத்துக்கு முன்னா எங்களை படைத்து எங்களுக்கு ரமதானை தந்த அல்லாவே ரெடி ஆகிறான்டா, நாங்க எந்த ஏற்பாடும் இல்லை என்று சொன்னா எவ்வளவு பெரிய நஷ்டம் கண்ணியமானவர்களே. ஆக முதலாவது குர்ஆனுடைய தொடர்பு இருக்க வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக எங்களுக்கு ஓத தெரியாதவர்களும் எங்களில் இருக்கின்றார்கள்.
ஓத தெரியாதவர்களும் எங்களிலே இருக்கின்றார்கள். எங்கட உள்ளம் ஷைத்தான் எங்கட உள்ளத்துக்கு எப்படி போட்டிறான்? அதே ஏதோ பரவாயில்ல, எனக்கு வயசு போயிட்டுருச்சு, எங்கட காலத்துல பெரிய வசதிகள் ஈக்கல்ல, குர்ஆன் மதரசா ஈக்கல்ல, உலமாக்களுடைய சூழல் ஈக்கல்ல அப்படின்ட்டு எங்களுடைய வயதை ஷைத்தான் எங்களுடைய கல்விலே பதிய வைத்திருக்கின்றான். வயது எந்த தடங்கம் எந்த தங்கடம் இல்ல வயதுக்கு. முன்னால் நான் சொல்லி இருப்பேன், என்னுடன் ஒருவர் ஜமாத்திலே வந்தார், ஒரு வயோதிபர், கிட்டத்தட்ட 80 வயசை தாண்டியவர். 80 வயசை தாண்டியவர். அவர் சொன்னார் என்கிட்ட, ஹஸ்ரத் எனக்கு குர்ஆன் ஓதணும், நான் என்னைய மார்க்கத்தில் எந்த தொடர்புமே இல்லாத என்னைய ஏண்ட மனைவி சொல்லி சொல்லி சொல்லித்தான் இந்த தீனோடு என்னை தொடர்பாக ஆக்கினா, நான் என்ன செய்யணும்? ஆனா எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது, என் வாழ்க்கை அப்படி கலைஞ்சிருச்சு, குர்ஆன் ஓத தெரியாது, எனக்கு குர்ஆனை சொல்லித்தரணும். என்னை எவளுடைய இந்த மனைவியுடைய முயற்சியால் அல்லாஹ் என்னை தீனுக்கு தொடர்பாக்கினானோ அந்த மனைவியோட கபருக்கு போயிட்டு நான் ஒரு யாசீன் ஓதணும், அதுக்காக வேண்டி சரி எனக்கு குர்ஆனை படிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அல்லாஹ்வுடைய கிருபையில கஷ்டப்பட்டு பற்களும் கூட இல்ல வாயில கஷ்டப்பட்டு படிச்சாரு. ஒரு 40 நாளுடைய முயற்சி, கடைசி சந்தர்ப்பத்துல அவ்வளோ தள்ளாடக்கூடிய வயதுல எழுத்து கூட்டி ஓத ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு வரி கஷ்டப்பட்டு ஓதிட்டு தேம்பி தேம்பி அழுவாரு. ஒரு வரிய கஷ்டப்பட்டு எழுத்து கூட்டி ஓதி தேம்பி தேம்பி அழுவார். அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆனை நான் எழுத்து கூட்டி சரி ஓதக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு அழகு. எத்தனை வயசுல? 80 வயதை தாண்டி. ஆனா நாங்க ஷைத்தானுடைய இந்த மோசமான சிந்தனைகளுக்கு உள்வாங்கப்பட்டு எனக்கு ஓத தெரியா, எனக்கு சூழல் இல்ல, எனக்கு வயசு போயிட்டுருச்சு, அது இல்ல கண்ணியமானவர்களே. உலமாக்களுடைய சூழல் அல்லாஹ்வுடைய கிருபையில, மதரசாக்களுடைய சூழல், மஸ்ஜிதுடைய இமாம்கள் தகுதியான உலமாக்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடத்துல போயிட்டு நேரம் கேட்க வேண்டும். எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது, படிச்சுத்தாங்க. எவ்வளவு வசதிகள் இன்றைக்கு எல்லாம் ஏற்பாடுகள் படித்திருக்கின்றான். எவ்வளவு சமூக வலைத்தளங்கள்ல கூட குர்ஆனை படித்துக் கொள்றதுக்கு அல்லாஹ் ஏற்பாடுகள் செய்திருக்கின்றான். நலவுகளுக்கு பயன்படுத்தி அல்லாஹ்வை நெருங்குவோமே கண்ணியமானவர்களே. அதனால இந்த ரமதானுடைய மாதத்தில் ஒரு பகுதி குர்ஆனுடனான என்னுடைய தொடர்பு சீராக வேண்டும். நான் எல்லாத்தையும் தொட்டு காட்ட முடியாத அவசரமாக முடித்துக் கொள்கின்றேன். இரண்டாவது மிக முக்கியமான முயற்சி எதுவாக இருக்க வேண்டும் தெரியுமா? ரமதானிலே எங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, பாவங்களை நாங்க அழிச்சு தௌபாவை கொண்டு அழிக்காவிட்டால், பாவங்களை நாங்கள் தௌபாவை கொண்டு அழிக்காவிட்டால் அந்த பாவம் எங்களை அழித்து விடும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. கேள்விப்பட்டிருப்போம், பாம்பை சிலவங்க சொல்லுவாங்க, சில பாம்புகளை அடிச்சுட்டு விட்டுறாதீங்க, அது மனசுல இதை வச்சு உடைய விரட்டி கொள்ளும் அப்படியெல்லாம். அது குர்ஆன் ஹதீஸ்ல எங்கேயும் வந்ததில்லை. அல்லாஹு ஆலம் கூறுவார்கள், அது நடக்குமோ நடக்காதோ, அது கருவைத்து அவர்களை தாக்குமோ தாக்காதோ அல்லாஹு ஆலம். என்றாலும் பாவத்தை செய்துவிட்டு அதனை அழிக்காவிட்டால் அந்த பாவம் எங்களை விரட்டி விரட்டி தாக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நாங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்க செஞ்ச பாவம். பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, அவர் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல மனுஷர், அவருடைய தோற்றம் நல்லம், அவருடைய பேச்சு நல்லம் சொல்லுவாங்க. ஆனா மறைமுகமாக என்னுடைய ரப்புடைய தொடர்பு எவ்வாறு இருக்கின்றது, என்னுடைய தனிமை எவ்வாறு கழிகின்றது, என்னுடைய தனிமையை கொண்டு நான் சுவர்க்கத்தை தயார் செய்கின்றேனா அல்லது கல்பை அப்படி கருப்பாக்குகின்றேனா என்றது எனக்கும் என்ற ரப்புக்கும் மட்டும் தான் தெரியும் கண்ணியமானவர்களே. அதனால கண்ணியமானவர்களே, பாவத்தை வாழ்க்கையிலிருந்து தௌபா செய்யறதுக்கு இது போன்ற ஒரு மாதம் வேற இருக்க மாட்டாது. இது போன்று வேகமாக பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதம் வேற எதுவும் இருக்க மாட்டாது. கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நினைக்கின்றேன், அவர்கள் கூறுகின்றார்கள், யார் தன்னுடைய வாழ்க்கையில் ரமதானில் பாவ மன்னிப்பு தேடவில்லையோ, ரமதானிலே அவருடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளவில்லையோ, வேற மாதங்களில் அவர் பாவத்துக்கு தௌபா செய்யறது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏண்டா அப்படிப்பட்ட ஒரு மாதம் இது. ரமதான் என்றாலே சுட்டரிக்க கூடியது. எதனை சுட்டரிக்குது? சம்சாவையா பெட்டிசையா? எதனை சுட்டரிக்குது? பாவத்தை சுட்டரிக்க கூடியது கண்ணியமானவர்களே. அப்படிப்பட்ட மாதத்துல கூட எங்கட பாவங்கள் மன்னிக்கப்படலன்னா பெரிய வாய்து என்ன தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பதுவா, நபி அவர்களுடைய ஆமீன். இதுக்காகட்டு வேறொன்றும் தேவையில்ல. சொன்னாங்க 3 விஷயத்துக்கு ஆமீன் சொன்னாங்க. யார சொல்லலாம், என்ன விஷயம் யார சொல்லலாம் கேட்டாங்க. 2-3 விடயங்களை சொல்லிட்டு 3வது சொன்னாங்க,
கடைசி துவா என்ன தெரியுமா? நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய பதுவா என்ன தெரியுமா? யார் ரமதான் மாதத்தை அடைந்தும் அவருடைய பாவத்துக்கு அவர் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளவில்லையோ, பெருநாள் கொண்டாடுறாரு, கல்பு கருப்பாக்கி, உடுப்பெல்லாம் பரிசுத்தம், தலைக்கெல்லாம் அழகா வாரி தொப்பி போட்டு பள்ளிக்கு வாராரு, கல்பு பரிசுத்தமாவல்ல. குர்ஆனை கொண்டு, கியாமுல் லைல கொண்டு, பாவங்களுடைய தௌபாவை கொண்டு உள்ளம் பரிசுத்தமாகல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, அவர் நாசமாகட்டும் சொல்லி சொன்னாங்க. நபி அவங்க உம்மத்தோட இரக்கமான நபி, ஆமீன் சொல்லி சொன்னாங்க. அல்லாஹ் அவங்க அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஆனா நாங்க நினைப்போம் என்ன, நான் எத்தனையோ ரமதான் அப்படித்தானே கழிச்சேன், நான் பெரிய நாசம் கொண்டு வரலையே. நாசம் என்பது என்ன? உலகத்துல நாங்க நினைச்சு கொண்டிருக்கோம், எனக்கு அன்றாடம் தேவையெல்லாம் நடந்து கொண்டு போகுதுன்னா நான் நல்ல தயாரே நாசமாவலன்னு நினைச்சு கொண்டு. கண்ணியமானவர்கள், ஆகப்பெரிய நாசம் என்ன தெரியுமா? ஆகப்பெரிய அழிவு சுவர்க்கத்தை விட்டும் தூரமாகி நரகத்துக்கு செல்வதை தவிர வேற அழிவு ஒன்று கிடையாது. கியாமுல் லைல் இன்பம் வரவில்லையா, அது ஒரு நாசம். ஐவேளை தொலை அதான் சொல்லப்பட்டு அதுக்கு ஆசை வருது இல்லையா, அது ஆகப்பெரிய நாசம். தான தர்மங்கள் கொடுக்கும் பொழுது கல்பு பாரமாக இருக்கின்றதா, நாசம். மனைவி மக்களுடன் நல்ல முறையில் நடக்க தெரியாதா, அதுவும் ஒரு நாசம். இது போன்று நல்லமல்கள் இல்லாம போறது ஆகப்பெரிய நாசம் வாழ்க்கையில. இதுகள் அனுபவிப்பார் இப்படிப்பட்ட ரமதான்களை மிஸ் பண்றவர். கண்ணியமானவர்களே, அதனால இந்த ரமதான் இரண்டாவது விடயம், பாவங்களுக்கு மன்னிப்பு தேடிக்கொள்ளணும். கடைசியாக ஒரே ஒரு படிப்பினைக்குரிய சம்பவத்தை கூறி முடித்துக் கொள்கின்றேன். பாகிஸ்தான்ல நடந்த உண்மை ஒரு சம்பவம். ஒரு பெண்மணி, எப்படிப்பட்ட பெண்மணின்னு கேட்டா, ஹராத்துக்கு பெண்களை வியாபாரம் செய்யக்கூடிய பெண்மணி, ஹராமான விடயங்களுக்கு பெண்களை பேசி புரோக்கர், இந்த மாதிரி விஷயங்களுக்கு பேசி கொடுக்கக்கூடிய பெண்மணி. ஒரு விடுத்த வீட்டு வேலை செஞ்சு கொண்டிருக்கின்றா. பயான் போகுது மௌலானா தாரிக் ஜமீல் மத்ததுல்லஹுல் ஆலி, இப்பயும் ஹயாத்தோட இருக்கிறாங்க. அந்த மௌலானா தாரிக் ஜமீல் சாஹிபுடைய பயான் போகுது. அத ரமதானுடைய மாதத்துல பாவம் மன்னிக்கப்படுறத பத்தி சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இவவும் அந்த ரமதானுடைய மாதத்தில் தான் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பம். கேட்ட உடனே அல்லாஹ் கல்பை மாற்றக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறது. அல்லாஹ் கல்பை மாற்றக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறது. கல்புல டக்குன்னு படுது, நான் இப்படிப்பட்ட ஒரு மோசமான செயலை அல்லவா செய்து கொண்டிருக்கின்றேன், முபாரக்கான ஒரு மாதத்தில் நான் இருனே, நான் தௌபா செய்யணும், இன்றையிலிருந்து நான் இந்த பாவத்தொடரும் சொல்லி கல்புல உண்மையான நியத்து வைக்கிறா. போறா பள்ளி அசத்துக்கிட்ட போயிட்டு வெளியே நின்று இவருடைய சப்ஜெக்ட் எல்லாம் சொல்லி, நான் தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ் மன்னிப்பானா. தாரிக் ஜமீல் மௌலானா இந்த சம்பவத்தை சொல்றாங்க. அந்த பள்ளி அசத் தீர்ந்தது மௌலானாவுடைய ஒரு மாணவன், மௌலானா அம்ஜத்னு சொல்லி பேரையும் கூறுகின்றார்கள். அவர் சொல்றாரு போயிட்டு, ஓ தாயே, உங்களோட நீ என்ன பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் எல்லாத்தையும் விட இரக்கமானவன். அல்லாஹ் அவனுடைய முழு பாவத்துடைய விட அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நிலைக்கு விசாலமானது. அதனால நீங்க பயப்பட தேவையில்ல, அல்லாஹ் மன்னிப்பா, நீங்க தௌபா செய்ய. அதே இடத்துல தௌபா செய்யறா. அன்றையுடைய நாளிலிருந்து மஸ்ஜிதுக்கு வந்து தராவி தொழக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்றான். இங்கே மாறி அங்கேயும் பெண்களுக்கு மஸ்ஜிதுக்கு வந்து தராவி தொழக்கூடிய ஏற்பாடுகள் இருக்கிறது. வந்து தொழுந்து சொல்றாங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்களாம், கடைசி 10ல அவருடைய அழுந்தழுந்து சத்தம் போட்டு எல்லாத்துக்கும் கேட்கறதுக்கு துவா செய்வாம், யா அல்லாஹ், என்னுடைய தௌபாவை நீ ஏற்றுக்கொண்டால் என்னை நீ உன்னிடத்தில் எடுத்துக்கொள், ஏண்ட தௌபாவை நீ ஏற்றுக்கொண்டிருந்தால் என்னை உன்னிடத்தில் எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி துவா செய்யக்கூடிய பழக்கம் இருந்தது. சொல்றாங்க 29வது இரவு சுஜூதில் இருக்கும் பொழுது எல்லாம் தட்டி பார்க்கிறாங்க, எலும்பல்ல. அந்த பெண்மணி சுஜூதிலிருந்து மௌத்து 29ஆம் இரவு. எப்படிப்பட்ட மௌத்! வாழ்க்கை யாருக்கும் சொல்ல முடியாத பாவத்துல வாழ்க்கை கழிஞ்சிச்சு. உண்மையான தௌபா, ரமதானை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்ற ஹவா எங்க கொண்டு வந்து சேர்த்துச்சு? சுஜூதுல மௌத்தில் கொண்டு வந்து சேர்த்தது. கண்ணியமானவர்களே, அதனால நாங்க ஒவ்வொருவரும் பொறுமதியானவர்கள் தான். நாங்க யாரும் நினைக்க கூடாது, ஏண்ட வாழ்க்கை என்ற கடையில மட்டும்தான், ஏண்ட வாழ்க்கை என்ற பேமெண்ட்ல மட்டும்தான், ஏண்ட வாழ்க்கை இந்த வட்டத்துள்ளுக்கு மட்டும்தான், எனக்கு இவ்வளவுதான் ஏலும் அப்படி நினைக்க கூடாது. கண்ணியமானவர்களே, நபியவங்க சொன்னாங்க, எல்லா மக்களும் தங்கம் வெள்ளி பொக்கிஷத்தை போன்றவர்கள் தான். யார் அதை விளங்கி தன்னை மாய்த்துக் கொள்கின்றார்களோ, அல்லாஹ்வை அடைவதற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்துகின்றார்களோ, அவர்கள் பொறுமதியான மக்களாக மாறுகின்றார்கள். அதனால யாரும் விதிவிலக்கு கிடையாது. அனைவர்களும் நியத்து வைப்போம், அனைவர்களும் தௌபா செய்வோம். அனைவர்களும் இந்த ரமதான் முடியும் பொழுது பெருநாள் தினத்தன்று எப்படி பரிசுத்த ஆடைகளை, புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு செல்கின்றோமோ, அதே போன்று
போன்று கல்பும் புதியதானதாக கல்பும் பரிசுத்தமானதாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ராஃபிஇத் தரஜாத்தில்